ஹாய் கைஸ், என் பேர் சஞ்சீவ். என் பேர் ஆக்கி. ஸோ இது வந்து எங்களோட முதல் முயற்சி. புது முயற்சியா முதல் முயற்சி, புது முயற்சி எல்லாமே தான். விடாமுயற்சி. போதுமா? ஓகே. ஸோ எங்களோட சேனலா பாட்காஸ்ட் பேர் வந்துட்டு 2 seats no script. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன 2 seats no script? ஏன்னா நம்ம ரெண்டு பேரு ரெண்டு நாட்களி ஆமா, என்னைக்குமே ஸ்கிரிப்ட் இருந்ததில்ல. அதனால இன்னைக்குள்ள டாபிக் என்னன்னா, நாங்க வந்து சும்மா எங்கேயாவது உட்காந்து வெட்டியா பேசுற எல்லா கதையும்னா படம் பத்தி தான். ஆல் தமிழ் மூவிஸ், இன்டர்நேஷனல் மூவிஸ் தான் பேசுவோம். ஆனா எங்களுக்கு புரிஞ்சது என்னன்னா தமிழ் படம் மட்டும் தான். ஆமா. ஐ திங்க் நாங்க இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டோரியோட வந்திருக்கோம். சரி, இப்ப நீ கால் கிளாசிக் சொல்ற தியேட்டர்ல படம் பார்த்துட்டு கால் கிளாசிக் இது வந்து நம்ம இந்த படத்தை நம்ம ப்ரிசர்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்றது வேற. இந்த தியேட்டர்ல பார்க்காம படம் புரியாம ஓடிடில வந்தோன்னா இந்த மிஸ் பண்ணிட்டோம், இது ஒரு கால் கிளாசிக் சொல்றது டென்ஷன் ஆகும். இப்ப அது ட்விட்டர்ல ரொம்ப வைரலா ஓடிக்கிட்டு. ஆமா, ஐயோ அது ஒரு ரொம்ப ஃபேமஸான ஃப்ரேஸ். ஆமா, ஃபர்ஸ்ட் நான் கேட்டது வந்து 1001 1001. அதுதான் அந்த கால் கிளாசிக் சொல்லும்போது டென்ஷன் ஆச்சு. இப்போ மெய்யழகன். ஓ ஐயோ படம் டைட்டில் சொல்லிட்டேன். ఏంటి ఏం చేస్తున్నావు? சரி, நம்ம பேச போறது என்னன்னா மெய்யழகன். சொன்ன மாதிரி 96 படத்தோட டைரக்டர் மிஸ்டர் சி பிரேம்குமார் தான் மெய்யழகனும் எடுத்திருக்காரு. ஆல்சோ 96 படத்தோட மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்தா. ஓகே. அவரு தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். 96 வந்து எனக்கு அந்த அந்த சின்ன கான்செப்ட் வந்து எனக்கு அவ்வளவு ஒர்க் ஆகல. ஏன்னா த்ரிஷா பிடிக்காதா? நல்லா தான் செஞ்சிருந்தாங்க. பட் அந்த கான்செப்ட் என்னன்னா, ஓகே என்னதான் எக்ஸா இருந்தாலும் அது எக்ஸ் கூட இல்ல. இப்போ நம்ம என்ன பேசு மெய்யழகன் இல்ல. இப்ப நான் அங்கதான் வரேன். அப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு மேரேஜ்லாம் ஆயிருச்சு, திரும்ப இது இந்த ஒரு தேவையான இருந்துச்சு. பட் அதெல்லாமே ஓரம் கட்டி வச்சுட்டு படமா மட்டுமே நம்ம பார்த்தோம்னா, பேசிக் கான்செப்டா ரெண்டுத்துலயும் என்ன ஒரு சிமிலாரிட்டி இருக்குன்னா, மெய்யழகன்ல ஒரு ப்ரோமான்ஸ் இருக்கு. 96ல அந்த கெமிஸ்ட்ரி ரெண்டுமே வந்து ஒரு மாதிரி ஒரே மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சோ 96 ப்ரோமான்ஸா எடுத்தா மெய்யழகன் சொல்ல வர. மெய்யழகன் ஆமா. இன்னொன்னு தெரியுமா, அந்த டைரக்டர் வந்து ஆக்சுவலி இது ஒரு நாவலா தான் எடுக்கணும்னு நினைச்சாரு. ஓ, படமா இது எடுக்கிறது 96 மெய்யழகனா? மெய்யழகன் 96 நாவலா தான் என்னடா படிக்க போற, மெய்யழகனை ஒரு நாவலா எழுதலாம் தான் பார்த்தாரு. அதோட தான் அதை ஃபுல்லா அடாப்ட் பண்ணி படமா எடுத்தாரு. அதை அவர்கிட்ட தான் கேக்குறாங்க. கால் பண்ணிருமா? இல்ல அப்புறமா அவ்வளவு நகைச்சுவை. ஓகே, இப்போ நான் வந்து சில கேள்வி வச்சிருக்கேன், நான் உன்கிட்ட கேட்கிறேன். ஐ வில் ஆல்சோ ஆன்சர் இட், பட் ஐ வாண்ட் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். சரி, ஓகே. எந்த இடத்துல மெய்யழகன் படம் ஸ்பாயிலர்னு வராது, மெய்யழகன் போன வருஷம் வந்தது 2 years ஆச்சு, செப்டம்பர் 2024. அப்போ வந்து சோ ஸ்பாயிலர் இருக்காது. பட் எந்த இடத்துல யூ டேடா, எந்த இடத்துல அழுதியா? அழுத ஓகே. அப்படியே திருப்பி அழுவல, கண்ணீர் வந்துச்சு. எந்த இடம்னா அந்த ஐ ஃபீல் எல்லாருக்கும் இதுதான் அந்த கடைசி கட்டம். அருள் வந்துட்டு மெய்யழகன் அருள் வந்து அரவிந்த் சாமி பண்ணியிருக்கிற கேரக்டர் அருள்மொழிவர்மன். ஸோ அருள் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி, நான் உண்மையா சொல்லிடுறேன், எனக்கு வந்து நீ யாருன்னு தெரியல. நான் சொல்றது கடைசியில் அவங்க அருளோட டாட்டர் இருந்தா நம்பரை டயல் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நீ யாருன்னு தெரியல. அப்பதான் கார்த்திகே வந்துட்டு அவங்களுக்கு உண்மையாவே ரியலைஸ் பண்ணோம், ஓ இவங்களுக்கு உண்மையிலே நம்மள தெரியல. அதுல அந்த அந்த இன்னசென்ஸ் ஸ்டாஷ்ல உட்கார்ந்துருவாரு. அப்படியே அதான் ஒரு நிமிஷம் இருங்கட்டான்னு சொல்லிட்டு அந்த டைம் எடுத்து அந்த அழுவுறது, அது ஏன் ஒர்க் ஆச்சுன்னா, ஸ்டார்டிங் சீன்ல அந்த கல்யாணத்துல சீன்லயே அவங்க மெய்யழகன் கேட்பாங்க, தெரியுதா யாருன்னு. இவங்க ஒரு மாதிரி தெரியுதுன்னு சமாளிப்பாங்க. அது ரொம்ப ஆப்வியஸா தெரியும் அவங்க தெரியல சமாளிக்கிறாங்க. அது கூட புரிஞ்சுக்காம மெய்யழகன் வந்து அவங்க அவ்வளவு இன்னசென்ட்டா, நல்ல வேளை நீங்க வந்து என்ன மறந்துருப்பீங்கன்னு நினைச்சேன் தான் அப்படின்னு சொல்லும்போது, இங்கதான் ஆக்சுவலி அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணுது, ஐயோ அப்ப நீங்க அங்க சொன்னது உண்மைதானா, உங்களுக்கு உண்மையிலே எனக்கு தெரியல. அது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஒரு மாதிரி இவ்வளவு இன்னசென்ட்டா ஒரு மனுஷனா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. உனக்கு? எனக்கு வந்து அந்த அவங்க வீட்டுல போயிட்டு அவங்க ஒய்ஃப் எல்லாம் பேசி முடிஞ்சு அவன் தூங்கினோடனே என் பிள்ளைக்கு உங்க பேரு தான் வைக்க போறேன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவரால் தாங்க முடியாம பேக் தூக்கிட்டு வரும்போது அங்க அந்த சிலிப்பர் பிஞ்சு விழுவோம், அதை எடுக்க போவாரு. பட் அங்க அது என்ன உனக்கு புரியுது அது என்ன சொல்ல வராங்க? பிகாஸ் அது வந்து அங்க பிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு வரது பதிலா அதை அப்படியே விட்டுட்டு வரலான்னு அதை அப்படியே விட்டுட்டு வந்துருவாரு. மூவிங் ஆன். அண்ட் அங்க வந்தோடனே அந்த கோயில வந்து யாரு பேருக்கு அர்ச்சனை கேட்கும்போது அவருக்கு பேரு கூட சொல்ல தெரியல. ஐயோ அந்த பேரு கூட வரலையே, அத சொல்லி கூட என்னால அர்ச்சனை பண்ண முடியல சொல்லி சாமி பேருன்னு சொல்லிடுறாங்க. அது வந்து அவரோட அக்செப்ட் பண்ண முடியாம அந்த ஒரு இமோஷன் என்னால அந்த நடந்து வரும்போது, அதுவும் அந்த கமல்ஹாசன் சாரோட வாய்ஸ்ல இந்த யாரும் இல்ல யாரோ இவன் உள் மனசுக்குள்ள போகுது கமல்ஹாசன் அந்த ஓடி வருவார்ல, அந்த சீன் வந்து என்னால தாங்க. நீ சொன்ன சீனும் எஸ், பட் அந்த சீன் வந்து என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு.
அப்புறம் இன்னொன்னு நீ கவனிச்சுன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த அருள்ங்கிற கேரக்டர் வந்து அந்த கல்யாணத்துக்கு போனதுல இருந்து மீனிங் மெய்யழகனை மீட் பண்ணதுல இருந்தே ஸ்டார்டிங் வந்து அவங்களுக்கு ஆப்வியஸ்லி ஐயோ என்ன விட்டானா ஓடிடும்டா யாரா இவன் வேற பேசியிருக்காங்க மூட்ல இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்க வந்து இந்த மெய்யழகன்ங்கிற கேரக்டரை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் ஐயோ இவன் சரி ஏதோ பேசுறான் அப்படின்னு போக போக தான் அதை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. ஓ இவன் ஏன்னா இன்னொரு விஷயம்னா இந்த அருள்ங்கிற கேரக்டருக்கு மெய்யழகனை சுத்தமா யாருன்னே தெரியல. ஆனா மெய்யழகன் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் ஆஃப் அருளையும் கரெக்டா எடுத்து வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன விஷயம் அந்த டாய்லெட் வந்துட்டு இவங்க அந்த கல்யாண டைம்ல டாய்லெட் இருக்கும்போது கார்த்தி ஆஸ் யூஷுவல் பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன சத்தமே காணும். ஓ ஆமா நீங்க தான் டாய்லெட் தான் பேச மாட்டீங்களா வாயில பாக்டீரியா அப்படின்னு. அதெல்லாம் அருளுக்கு வந்துட்டு என்ன கரெக்டா புட்டு புட்டு வைக்கிறேன். அதுதான் அந்த அந்த ஒய்ஃப்டே அவங்க கால்ல சொல்லுவாங்க. எனக்கு இவன் யாருன்னே தெரியல. ஆனா என்னை பத்தி எல்லாமே அதெல்லாமே வந்து ஓ அப்ப நமக்கு என்ன புரியுதுன்னா ஓகே இந்த மெய்யழகனுக்கு வந்து நல்ல அருள் தெரிஞ்சிருக்கு. இத்தனை வருஷம் ஆனாலும் ஏதோ நேத்து தான் கடைசியா பார்த்தோங்கிற மாதிரி அவ்வளவு பேசுறாங்க. ஆனா இந்த அருள்ங்கிற பர்சனுக்கு மெய்யழகனுக்கு தெரியவே இல்லை. ஆமா. அதுல ஒரு ஜஸ்டிபிகேஷன் என்ன அருள் அவங்க ஃபேமிலி வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வீட சொத்தை புடுங்கி வாங்கினால அந்த கோவத்துல போயிருப்பாங்க. இப்ப கூட ஏன் திரும்ப வந்தானா புவனாங்கிற அந்த தங்கச்சி கல்யாணம் பண்ற அந்த ஒரே ஒரு கால் தான் வந்து அந்த பஸ்ல போகும்போது கூட சொல்லுவாங்க விட்டா நான் இப்ப யூட்டர் எடுத்து ஓடிடுவேன் அவளுக்காக தான் நான் போறேன் அப்படி அவளுக்காக தான் நான் போறேன். ஆக்சுவலி அந்த புவனா பார்ட் வந்து என் ஃபேமிலி ரொம்ப இமோஷனல் ஆனாங்க. ஆமா அந்த கால். ஆனா சாரி உங்க ஃபேமிலி இமோஷனல். ஓகே ஓகே அந்த ஃபேமிலி ஒரு இமோஷனல். அது இல்ல என் ஃபேமிலி ரொம்ப இமோஷனல் ஆனாங்க. ஏன்னா அந்த கல்யாணம் அந்த அந்த அவங்க அந்த வாங்கிற வந்து அப்ப எனக்கு போட்டு விடுன்னு அந்த சொன்ன அந்த ஜுவல்லரி அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு என்னன்னு தெரியல இவங்களோட ப்ரோமேன்ஸ் அந்த இம்பாக்ட் ஒண்ணு எனக்கு அந்த சீன் கொடுக்கல. சோ இன்னொன்னு என்னன்னா அடுத்த கொஸ்டின் போகும்போது ஒரு ஐரன் என்னன்னா அவர் வந்து ஐயோ இவன் யாருன்னு நம்மளுக்கு இவன் ஏன் இப்படி இருக்கான் யாருன்னு நம்மளுக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறியில ஒரு கோவத்துல ஓடணும்னு நினைப்பாரு. படம் முடிகிற கட்டம் அந்த அந்த கிளைமேக்ஸ் போற கட்டம் வந்து ஐயோ இவனை நம்மள யாருன்னு தெரியலையே நம்மள எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்னு ஓடுவாரு. ஐரனில. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகே. இப்ப வந்து அந்த ஃப்ளோ போனஸ்ல அவர் வந்து அந்த ஸ்டார்டிங்ல வந்து இந்த சின்ன வயசுல இருந்து அவங்க அங்கேருந்து அவர் கிளம்பி போய் அங்க போய் அதுக்கப்புறம் தங்கச்சி கல்யாணுக்கு வந்து அதுக்கப்புறம் கார்த்தியை மீட் பண்ணி அந்த பேஸ் இருக்குல்ல அந்த மூவியோட ஃப்ளோ இருக்குல்ல ஓகே அது உங்களுக்கு ஒர்க் பண்ணுச்சா இல்ல இது இங்க இருக்கலாம் இது அப்புறம் வந்திருக்கலாம் உங்களுக்கு புரியுதா அந்த சீன் இங்க வந்திருக்கலாம் அந்த மாதிரி வாட் யூ ஃபீல்? ஓகே இந்த சீக்வன்ஸ் வந்து கரெக்டா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. எஸ் இது நிறைய பேர் வச்ச இது சின்ன சின்ன இடத்துல வந்துட்டு கொஞ்சம் டிராகியா ஃபீல் பண்ணுச்சு. ஆனா இந்த மாதிரி படங்கள் என்ன ஒரு பாயிண்ட் ஒரு பிளஸ் பாயிண்ட்னா இந்த மாதிரி படம் சின்ன சின்ன விஷயம் நம்ம டிராகியா இருந்தாலும் படம் முடிஞ்சு ஆஸ் அ ஹோலா நம்ம அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்தா ஓ அந்த டிராகியா இருந்தாலும் ஒரு பிரச்சனையாவே இப்ப ஃபீல் பண்ணல. ஏன்னா படம் முழுக்க பார்க்கும் போது ஓ நல்ல நல்ல ஒரு ஃபீல் குட் படமா இருந்துச்சு. ஸோ அந்த டிராகியான விஷயங்கள்லாம் என்னென்ன மாதிரினா மேபி அந்த வீட்டுல அவங்க இருந்தபோது பேசின அந்த உரையாடின விஷயம்லாம் கொஞ்சம் மேபி குறைச்சிருக்கலாமோ கொஞ்சம் ஷார்டன் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் டிலீட்டட் சீன்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுலயே ஒரு 3-4 சீன்ஸ் இருந்துச்சு. அதுலயும் ஒரு டிலீட் அந்த ஒரு ரிலீஸ் ராஜராஜ சோழன் ஆதித்யா கரிகாலன் அவரை பத்தி எல்லாம் பேசுறோம். அது ஒரு 1/2 மணி நேரம் போயிருக்கு. இன்னொன்னு வந்து இன்னொரு டிலீட்டட் சீன் வந்து ஷுட் ஹேவ் பீன் இந்த மூவில அந்த ஜல்லிக்கட்டு ரொம்ப நல்லா போச்சு. அதான் அந்த கோவிட் பத்தி எல்லாம் சொல்லி அது வந்து உண்மையா நல்லா இருந்துச்சு. எனக்கு என்ன மாதிரி படம் பிடிக்கும்னா நீ ஸ்டார்டிங்ல இருந்து நீ பார்த்தா அந்த படம் உனக்கு புரியும். ஆமா ஐ டோன்ட் லைக் இப்ப நீ ஐ டோன்ட் வாண்ட் டு சே தி மூவி நேம் பட் நீ அத நடுவுல பார்த்தா கூட ஸ்டார்டிங் பார்ட் வேஸ்ட் தான். நடுவுல இருந்து பார்த்தா கூட எனக்கு அந்த படம் புரியும். எனக்கு அந்த மாதிரி படம் பிடிக்காது. திஸ் மூவி இஸ் தேர் அவங்களோட எல்லா ஒரு கான்வர்சேஷனும் will build up to the place where he will tell Arvind Swamy how much it means to him. அவர் அங்க இருக்கிறது அந்த பைஸ்கிள் பத்தி அது ஸ்டார்டிங்ல இருந்து he will prove. அந்த ஸ்டார்டிங் வந்து அந்த பேர் மட்டும் தான் தெரியாது. எவ்வளவு கட்டத்துல ஆக்சுவலா என்னடா இப்ப சொல்லிருக்கலாம் அப்புறம் சொல்லிருக்கலாம். ஆனா அந்த அந்த வே தே பில்ட் அப் தி திங் வாஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். அது வந்து அந்த கடைசி வர 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 அது ரொம்ப அழகா அத பில்ட் பண்ணிருந்தாங்க. சோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பேரை ரிவீல் பண்ண விஷயம் கூட அந்த சின்ன விஷயம் நம்ம உருளைக்கிழங்குன்னு கூப்பிடுவீங்க இந்த பசங்களோட விளையாடும் அது வந்து ஓகே இந்த அருளோட அங்க வளர்ந்த அந்த அந்த லைஃப் ஸ்டைல் அந்த நாட்கள் அந்த நோஸ்டாலஜி அந்த மெமரிஸ் எல்லாமே நமக்கும் காமிக்கிறாங்க. இப்படிலாம் வளர்ந்த ஒரு பையன் இவ்வளோ அப்ப நமக்கே தோணும் ஐயோ இந்த குட்டீஸ்ல யாருப்பா இந்த மெய்யழகன். ஆமா ஓகே இன்ஃபேக்ட் நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கே தெரிஞ்சிடும் பேரு மெய்யழகன் தான். ஆனா எதனால இவன் வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்கான் இவன் யாரு இவன் நமக்கு அப்படியே தோணும் யாருன்னு. அந்த சைக்கிளுக்கு கூட ஒரு இம்பார்ட்டன்ஸ் எனக்கு சத்தியமா அந்த மெய்யழகன் கடைசி வரைக்கும் தெரியல. எங்க அப்பாலாம் சொல்றாரு சொல்லி தொலைய வேண்டியதானே எதுக்கு வந்து இதுன்னு. that's the way because அவ இப்ப நம்மள லாஜிக் சொல்றோம். இது வந்து என்னோட லாஜிக்னு வச்சுக்கோ. எனக்கு வந்து நான் உன் மேல ரொம்ப பாசம் கட்டி இது பண்ணா உனக்கு நான் யாருன்னே தெரியல.
அப்ப எப்படி நான் சாதாரணமா என் பேரை நான் உனக்கு சொல்லுவேன்? ஆமா உன்னை கண்டிப்பா யோசிக்க வச்சு நீங்க வந்து இத வந்து நான் இப்படிதான் என்னோட வேல்யூ உங்களுக்கு புரிய வச்சு தானே நான் அப்புறம் உங்களுக்கு தான் பேர் பேசுவேன். ஆமா ஆமா சோ ஓ இந்த தட் இஸ் ஹிஸ் லாஜிக். ஆமா அந்த சீன் நான் மறந்துட்டேன் ஏன்னா கார்த்தி சொல்லுவாங்க நான் வந்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட் பண்றேன் ஆமா. நீங்க இது பண்ணி அது கூட பாரு அவ்வளவு அழுதுட்டு உடனே ஓகே ஆமா. நார்மல் ஆயிட்டு அந்த அந்த டிபிக்கல் மெய்யாடுகள்லயே வந்துரும் அந்த ஜோவியல் இன்னும் ஜாலியான கேரக்டர் வெளியே வந்து அப்படின்னு அத நீ என்ன பார்க்கணும்னா he didn't dwell in the past. ஐயோ அவருக்கு என்ன தெரியலையா அப்ப இவனால அவர் நடிச்சிருக்காரா தாண்டி அப்ப இதுக்கப்புறம் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் இதுக்கப்புறம் நம்ம யாரும் ஆமா. அவருக்கு சொல்லுவோம் அந்த ஹாப்பினஸ் தான் அவர் போறாரு. ஆமா அருள் சாமி சார்னு வச்சுக்கோ. சரி இந்த மாதிரி உனக்குன்னு ஒரு கூட்டல் இப்ப நான் தான் உன் கூட்டல் நான் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட். ம். ஓகே ம். நான் வந்து கார்த்தி மாதிரி நொய்னு ஐ மீன் ஃபார் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் நொய்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ வந்து இந்த மாதிரி தான் இப்ப நீ வந்து சிங்கப்பூர் யூஎஸ் யூகே உஸ்கபக்கிஸ்தான் போய் வேலை செஞ்சு வந்து தொலைற ஆ. இப்ப வந்து நான் உயிரை வாங்கிட்டே இருக்கேன். நீ வந்து இந்த மாதிரி அருண் சாமி மாதிரி ஓட ட்ரை பண்ணுவியா ஆ. இல்ல நான் வந்து இதை வந்து நீ எம்ப்ரேஸ் பண்ணி வா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னை பத்தி இவ்வளோ என்னை பத்தி கன்சர்னா இருக்கேன்னு சொல்லி நினைப்பியா? பெஸ்ட்ஃப்ரெண்டா இருந்தா வந்து நான் உட்காந்து கேட்பேன் நானு ஓகே இவ்வளவு தொண்ணூத்துறேன் நானும் ஒரு திரும்ப தொண்ணூத்துவேன் நானு விட்டா நீ விட்டு ஓடி போற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டா அப்படிதான் ஐ மீன் லைக் நம்ம இந்த கதை கான்டெக்ட் படி பார்த்தா அருளுக்கு வந்து மேலும் யாருன்னு தெரியல இப்ப நீ சொல்ற கான்டெக்ட் படி பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ்னு வந்துட்டா நான் ஆமா ரொம்ப வருஷம் அங்கேயும் ஒரு லைஃப் உருவாயிருக்கும் இதெல்லாமே வந்து பாஸ்டா இருந்தாலும் நான் திரும்ப வருது அது ஒரு நோஸ்டாலஜியா தான் Nostalgia. பெஸ்ட் ஃப்ரெண்டோட ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணி இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ரெண்டாவது என்னன்னா எனக்கு நான் 22 நான் வந்து இப்ப நீ 28 வயசு ஏன்னா 6 வயசுல உனக்கு தெரியும். ஆஃப்டர் 22 இயர்ஸ் இது நல்ல கேள்வி இப்ப நான் தான் மெய்யழகா கதவு தொடரான்னு கூட சொல்ல முடியாது. நான் வந்து யாருன்னே உனக்கு தெரியாது. ஆனா உன்னை பத்தி புட்டு 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 வைக்கிறேன். ஓகே ஓகே நான் வந்து ஓகே நான் வந்து ஆனஸ்டா நான் சொல்லிடுவேன் எனக்கு தெரியல யாருன்னு அதுதான் நான் முதல்ல கேட்பேன் யாரு ஹூ இஸ் திஸ் அப்படின்னு ஆக்சுவலி நானா தான் இந்த மாதிரி நீ வந்துனா நான் பக்கத்துல கேட்டிருப்பேன். இவன் நிறைய சொல்றான் என்னை பத்தி நான் யாருன்னு தெரியல யார் இவன் கேட்டிருப்பேன். அவ்வளவுதான் அந்த இந்த படத்துல இவரு இருப்பாரு ராஜ்கிரண் அப்படி கேட்ப இவன் உண்மையிலே யார் இவன் ஏன் இப்படி வளரிட்டு மெய்யாக அப்படியே மீதானான்னு சொல்லி படம் முடிஞ்சு. வாட் யூ திங்க் அபவுட் தேர் வைஃப்ஸ்? அவங்க ரொம்ப ஸ்கிரீன் டைம் இல்ல அவங்களுக்கு ஆமா மேஜர் ரோல்னு சொல்ல முடியாது. ஆமா ஆனா யூ ஆன்சர் ஃபர்ஸ்ட் பட் ஐ வில் டெல் யூ சம்திங். எனக்கு வந்து அவங்க ரொம்ப பெரிய இம்பாக்ட்லாம் அந்த படத்துக்கு ரொம்ப எனக்கு பொறுத்த வரைக்கும் பிகாஸ் அவங்க ரொம்ப சின்ன ரோல்ல வந்தாலும் தி the way they portrayed was very beautiful. நீ என்ன கண்டிப்பா ரெண்டு சைடுமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஏன்னா இப்ப அருளோட ஒய்ஃப்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க அருளோட ஹோம் டவுன்லயே ஒன்னா வளர்ந்து அதெல்லாம் பார்த்து வளர்ந்த ஆள் கிடையாது. அருள் வந்து சொல்றாங்க எனக்கு தெரியல எனக்கு இன்னைக்கே லைக் என்ன சொல்றது அதான் விட்டா ஓடிடலாம் இப்ப முடிச்சு நான் நைட்டே வந்துருவேன் ஏன்ப்பா நைட்டே வர கல்யாணம் முடிஞ்சு வா பாரு நீ ரொம்ப நாள் கழிச்சு போற அவங்க அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா அந்த குடும்பத்தை பத்தி எதுவுமே தெரியாட்டியும் இல்ல நீ வந்து உன் ஃபேமிலி நீ உன் ஹோம் டவுனுக்கு போற அந்த சோ கால் 4 பேர் மூஞ்சில நீ முழிக்காம இரு அவங்கள பார்த்தால கண்டுக்காம போ இதெல்லாம் அவங்க எக்ஸாக்டா சொன்னாங்களான்னு தெரியல பட் அவங்க இதை மீன் பண்ணாங்க நீ கண்டுக்காம போ நீ அங்க எல்லாரையும் பார்த்துட்டு வாப்பான்னு இவங்களே அந்த ஜெனுவின் கான்சர்னா சொல்லுவாங்க அவங்க நினைச்சுன்னா ஓ உனக்கு அப்படி தோணுதாப்பா சரி நீ திரும்ப வந்துரு ஓ இருக்க போறியா சரி இருந்துக்கன்னு அப்படியே திஸ் டைப்னு முடிச்சிருக்கலாம் அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க இந்த சைடு வந்து ஸ்ரீதிவ்யா பண்ணிருப்பாங்க கார்த்தியோட ஒய்ஃபா அந்த சைடும் பார்த்தோம்னா அவரு குடிப்பாரு எப்பயாவது தான் குடிப்பாரு அவரு அதுல கூட வந்து லைக் ஓகே மெய்யாருக்கு வந்து எப்ப மாதிரி குடிச்சிட்டு இருக்க மாட்டான் அவனுக்கு வந்துட்டு அவனுக்குன்னு அந்த கண்ட்ரோல் இருக்குது அதுதான் இவங்க சொல்லியிருப்பாங்க அரவிந்த் சாமிகிட்ட சொல்லும் போது சொல்லுவாங்க அவங்க எப்பயாவது தான் குடிப்பாரு சோ நானும் அப்படி விட்டுருவேன் அண்ணன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அண்ணன் இப்ப நான் சொல்றேன் என்னன்னா எனக்கு வந்து ஸ்ரீதிவ்யாவோட அந்த எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நீ பார்த்தனா அவன் வந்து அருண் சுவாமி வந்து என்னமோ பேசியிருக்கும் போது தமிழ்ல பேசியிருப்பான் அவர் சொன்னாரு நீ இங்கிலீஷ் டீச்சர் தானே அப்புறம் இங்கிலீஷ்ல பேசிட்டு he will actually embrace it சிரிச்சுக்கிட்டே அவன் வந்து இந்த ஸ்ரீதிவ்யாவும் அருண் சுவாமி இங்கிலீஷ்ல பேசிக்கும் போது அவர் இன்சிக்கிட்டே பாப்பாரு the way that he sees that wow your wife இங்கிலீஷ் பேசிட்டு அது வந்து ஒரு பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச பாரு ஓகே மை திங்க்லா நிறைய படம் நம்ம பார்த்துக்க ஊர்ல ஓ மேன் மீன்ஸ் ஹஸ்பண்ட்னா அதுதான் எனக்கு தெரியாது இங்கிலீஷ் நீயும் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் வந்து சொல்லுவாரு நீ இங்கிலீஷ் தான் சொல்லிருக்க நீ இங்கிலீஷ்ல பேசுங்க அப்ப அந்த பாம்பு கதை அந்த அவர் வந்து பின்னாடி போகும்போது பாம்பு வரும் அதையும் இங்கிலீஷ் he wants to tell that his wife is more educated than him அத அவர் பெருமையா நினைப்பாரு மேல் ஈகோவே இல்லாம அவர் வந்து சொல்லுவாரு அந்த பின்னாடி பேசும்போது சரி அவரோட ஒய்ஃபை பத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு இது வந்து அவங்களோட அப்பாவோட வீடு அவ பாவம் அதுன்னு அவர் வந்து அவ ஒய்ஃபை பத்தி பெருமை பேசுவாரு ஒய்ஃப் வந்து கார்த்தி பத்தி பெருமை பேசுவாங்க இந்த மாதிரி அவர் ரொம்ப கஷ்டப்படுறது அது இது
இஸ் ஜஸ்ட் த வே தட் என்னன்னா ஃபேமிலிக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் ஈச் அதர் விட்டு கொடுக்காம பேசணும். அது nice. அவங்க வந்து என்னன்னா நீ போறியா ஏதோ ப்ராப்ளமா போ ஃபேஸ் பண்ணு, பரவாயில்ல உனக்கு ப்ராப்ளம்னா வா, இல்லைன்னா ஃபேஸ் பண்ணு. இப்ப என்ன லீவ் தானே நான் பாத்துக்கிறேன், அங்க தங்கிட்டு வா, எதுக்கு அவசரமா வர. இஸ் ஜஸ்ட் தட் இட்ஸ் நாட் த வே தட் சே தட் ஓகே நீ எது சொன்னாலும் ஓகேன்னு இல்ல, சஜஷன் இருந்துட்டு வா, இப்ப என்ன ப்ராப்ளம், எல்லாம் ஓகே தான், ஈஸி கோயிங்னு தவிர அது ஒரு சென்ஸ் ஆஃப் எப்படி சொல்றது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, அது ஒரு சென்ஸ் ஆஃப் எப்படி சொல்லுவாங்க, நீ ரொம்ப ஒரி பண்ணாத நான் இங்க பாத்துக்குவேன், நீ அங்க இருந்து மெதுவா, அந்த மாதிரி ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி வந்து அவங்க கிட்ட இருக்கு. அது எனக்கு ரொம்ப இன்ஃபேக்ட் அந்த ஸ்டார்டிங் சீன்லயும் அந்த பிஃபோர் அரவிந்த் சாமி வந்து வீட்டு விட்டு விளையாடுறதுக்கு முன்னாடி அந்த வைஃப் என்னமோ லைக் அவங்களும் கூட வரங்கிற மாதிரி சஜஷன் கொடுப்பாங்க. ஆமா ஆமா. சோ அவங்களே ரெடியா இருக்காங்க, சரி உனக்கு தான் வா நானும் வரேன் ஒன்னா போயிட்டு வரோம்னு. அது அரவிந்த் சாமி ஏன் வேணாம்னு சொல்லுவாங்கன்னா அவங்க அங்க போறதே வந்து ஒரு பெரிய burden. அவங்களே வந்து ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி. ஆமா இதுல 3.5% ஆயிரும். அடுத்தது ஃபேவரட் மூமெண்ட்ஸ் வர்ஸ்ட் மூமெண்ட்ஸ் இது சொல்லு. ஓகே இந்த படத்துல எனக்கு உண்மையா சொன்னா அதனால முதல்ல கேள்வி எல்லாம் பார்த்தனால நான் யோசிச்சு வச்சிருக்கேன். அட பாவி சொல்லு. இந்த படத்துல எனக்கு ஸ்பெசிபிக் ஃபேவரட் மூமெண்ட் எதுவுமே இல்ல, ஏன்னா எல்லாமே ஃபேவரட் தான். இந்த போடு போடாதீங்க சார். சரி வரேன். இல்ல ஆக்சுவலி உண்மையா சொல்ல போனா ஃபேவரட் மூமெண்ட் நம்ம அழுத சொன்ன அதே சீன் தான். அந்த அத்தான் ஒரு நிமிஷம் இருங்கத்தான்னு சொல்லிட்டு அந்த டைம் எடுத்து அழுவுறது, அது உண்மையிலே ஒரு சின்ன பையன், ஒரு சின்ன குழந்தையோட ஐ மீன் அதுதானே மெய்யா இருக்குன்னு, ஒரு சின்ன குழந்தையோட அந்த என்ன சொல்லுவாங்க கேரக்டர் தாங்க. ஒரு பேரு வந்து என்ன யாருன்னே எங்க அத்தானுக்கு தெரியலையேன்னு அந்த ஒரு ஃபீல் பண்ணி, அது ரொம்ப மேபி கிராமத்துலதான் அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் இருக்கும் போல மேபி, யாருக்கு தெரியும். ஏன்னா சிட்டி லைஃப்ல நம்ம அறக்க பறக்க ஓடிட்டு இருக்கோம். மெய்யழகுன்னு ஆக்சுவலி டைட்டில் வந்து A Man with a Beautiful Soul. பியூட்டிஃபுல் சோல். ஆமா worst சீன் மேபி உனக்கு இருந்தா சொல்லு, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வேர்ஸ்ட் சீன் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. என்னோட வந்து ரொம்ப ஃபனியா இருக்கும். இப்போ என்னன்னா எனக்கு பெஸ்ட் சீன் வந்து அந்த ரோடு அந்த நடந்து வந்து நான் அழுதேன். பட் எனக்கு பெஸ்ட் சீன் என்னன்னா அது the way he will explain about the bicycle. ஓகே இது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல, அந்த பைஸ்களால தான் எங்க அப்பா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புடவை கொடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து என்னை படிக்க வச்சாரு. ஆமா அதுதான் என் சாமின்னு இந்த கை விட்டு அது வந்து இந்த அவருக்கு அரவிந்த் சாமி ரியலைஸ் தட் இவனுக்கு நம்ம இவ்வளவு டீப் வேல்யூ கொடுத்துருக்கோம். அந்த ஒத்த பைஸ்கல் சும்மா தான் வைங்கன்னு சொல்லி டீப் பைஸ்கலோட அதை ஃபீல் பண்ணது எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த சைக்கிளே வந்து ஸ்டார்டிங்ல அந்த சரண் which is அருளோட யங்கர் வெர்ஷன் பண்ணிருக்கும் போது உனக்கு இந்த பைக் சைக்கிள் வேணுமாப்பா, இல்ல அந்த பார்க்காத நேரத்தில் யாயும் அவங்கதான் சரண். சோ அவங்க பாத்துட்டு இல்ல வேணாம், அது வந்து அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. உங்களுக்கு மேபி 0வா இருக்கிறது இன்னொருத்தங்களுக்கு 100ஆ இருக்கும். இப்ப நான் ஆக்சுவலி திரும்ப அந்த படத்தை பார்க்கும்போது தான் நான் கவனிச்சேன், அந்த சைக்கிளுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து ஆக்சுவலி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். நம்ம இது என்ன நடக்குதுன்னா வீர விட்டு ஆக்சுவலி எனக்கு வந்து நான் வந்து அந்த படத்துல இருந்து ஒரு அரவிந்த் சாமி தான் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆமா ஐயோ பைஸ்கிள் அவங்க நான் அவங்க அப்பா ஓட்டுவாரு, இது இவர் உழுவாராதான் ஓகே அது பைஸ்கிள்னா அப்படிதானே. அப்புறம் தான் அந்த இது பைஸ்கிள் தான் அந்த சாமின்னு. அதுக்கப்புறம் அந்த பைஸ்கிள் ரிப்பேர் பண்ணி அப்படியே வச்சோன்னா எனக்கு நானும் அரவிந்த் சாமி ஷாக். நானும் லைக் அது அந்த எத்தனை வாட்டி ஐ வில் லிட்டரலி லூஸ் மை மெமரி டு வாட்ச் த மூவி another time. அந்த மாதிரி ஒரு படம், அந்த மாதிரி ஒரு சீன். அது வேர்ஸ்ட் சீனா அந்த அவர் அழுது முடிஞ்சோன்னே இதுதான் அது நம்ம வந்து ஒரு குரூப்பா இருப்போம் அந்த பேரை சொல்றதுக்கு பில்டப் கொடுப்பாரு. எனக்கு வந்து ரொம்ப எரிச்சலாச்சு. இன் சென்ஸ் தட் அந்த சீன் பேட் சீன் இல்ல, சொல்லுங்கடா பேரை சொல்லுங்கடா அந்த போதும் சொல்லிருங்க. ஏன்னா எங்க அப்பா வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ் தான ஆளு. அந்த அவருக்கு வந்து எப்படின்னா மெய்யழகுன்னு ஸ்டார்டிங்கே போட்டு படத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போங்கடான்னு தொக்கிடணும். நான் வந்து வெயிட் பண்ணேன். ஓகே கிழங்கு பொட்டேட்டோனா கிழங்கு நான் பேர் வைக்கிறாங்க. ஐயோ இல்ல அது இது அவன் இவன் ஏன்னா இன்னும் பைனாப்பிள்ஸ் வாட்டர் பூசணிக்காய் என்னென்னமோ வருது. கடைசியில கதவை தட்டும் போது மெய்யழகான்னு சொன்னோன்னா அப்ப கூட எனக்கு மெய்யழகான்னு சொன்னேனே நான் அத்தான்னு திறக்கும் போது அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்தானே அப்புறம் தான் மெய்யழகு வா அப்புறம் தான் கனெக்ட் பண்ணேன். அது வரைக்கும் நான் கனெக்ட் பண்ணல, ஏன்னா that is how the movie pulled me. ஆனா அப்படி அவங்க ஏன்னா அரவிந்த் சாமி அந்த கடைசி சீனை போயிட்டு அது கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, டேய் போதண்டா உருளைக்கிழங்கு வெளியே வாடா அப்படி இப்படின்னு சொல்லும்போது அதுவும் திறக்காது. நான் என்னென்னமோ இமேஜின் பண்ணிட்டேன், இது இறந்துட்டாங்களா இல்ல வீட்டு விட்டு போயிட்டாங்களா காலி பண்ணிட்டாங்களா. கடைசியோ நான் அந்த ஒரு பாம்பு வருமே போட்டுச்சு நினைச்சேன். கடைசியில அந்த அத்தான அப்படியே கண்ணீரோட திறக்கும் போது வா அது பெர்ஃபெக்ட் அவுட்ரோல அது திறந்தோடனே அப்படியே ஃபேட் அவுட். அது பேர் தான் அவுட்ரோவா தெரியல, நான் எக்ஸாக்ட் டேர்ம் தெரியல, பட் யா அதோட ஃபேட் அவுட் ஆயிரும். டைரக்டட் பை வரும் ராபர்ட்
சோ அது ரொம்ப லாஸ்ட் கொஸ்டின். இது பர்சனல். இப்ப நான் அருண் சௌமியா இல்ல கார்த்தி நினைக்கிறீங்களா? நீயா நம்ம எல்லாருக்கும் ஓகே வாவ் என் மூளைக்கு இப்பதான் எட்டி இருக்கு. நம்ம எல்லாருக்குள்ளயுமே கொஞ்சம் அருள்மொழியும் கொஞ்சம் மெய்யழகனும் இருக்காங்க. நீயே யோசிச்சு பாரு, ஒரு சில கட்டத்துல வந்து நம்மளே வந்து ரொம்ப நல்லவங்களா நமக்கே இந்த அந்த படம் பேர் என்ன நீக்கா நிலவுக்கு என்மேல் அதுல வந்து இந்த 2 பேரும் சொல்லிட்டே இருப்பட்டு இவனா இவ்வளவு நல்லவனா இருக்கான். நமக்கே சம்டைம்ஸ் தோணும் டேய் நம்மளால இவ்வளவு நல்லவனா இருக்கும். சில சமயம் நம்பியா இருப்போம் நம்ம, அப்ப சில சமயம் அந்நியனா இருப்போம்னு சொல்ல வரல. அந்த அருள் கேரக்டராவும் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அருள் கேரக்டரா தான் இருப்போம். நம்ம எப்பயாவது அந்த மெய்யழகு நமக்குள்ளேயே அப்ப எட்டி பார்ப்பாங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல. நான் கேட்டதுக்கு நீ சொல்லவே இல்லை அது, பட் பரவாயில்ல. ஓகே, இப்போ கிடைச்சா ரேட்டிங் அவுட் ஆஃப் 10. ஏன்னா 5 ரொம்ப எனக்கு 10 தான் வரும். 10 தான் வருதா? நான் ஒரு 8.5 கொடுப்பேன். அந்த 1.5 வந்து அந்த டிராகின்னு கொஞ்சம் சொன்னல அதுக்காக. நான் வந்து 8.9 கொடுப்பேன். ஏன்னா அந்த 1.1 ஏன்னா இட்ஸ் நாட் ஃபார் ஆல் ஆடியன்ஸ். படம் செம்ம ஸ்லோ. அவர் டெல்லி சம்திங் படம் வெரி ஸ்லோ. ஆனா ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு கதைக்கும் ஏன் நோ ஜோக், நீ ஜஸ்டிஸ் லீக் பார்த்திருக்க சிண்டர்கட்டோட 4 மணி நேரம். ஆமா, யாருமே உட்காந்து பார்க்க மாட்டாங்க. ஆனா நான் பார்ப்பேன். ஏன்னா இப்ப நீ மெய்யழகன் கூட அந்த ஜல்லிக்கட்டு சீனு ஆமா, அண்ட் ஓகே மேபி இந்த அருள்மொழி அது ராஜராஜ சோழன் பத்தி எல்லாம் பேசும்போது கூட நீ ஸ்கிப் பண்ணிவிட. அந்த ஜல்லிக்கட்டு சீன்ஸ் சோ குட். எஸ் the way they trained அந்த காலமாட ட்ரெயின் பண்ணது, அது வந்து வளர்த்து அந்த சீன் ரொம்ப அதை சேர்த்து அந்த படம் 4 மணி நேரம் இருந்தாலும் நான் பார்த்திருப்பேன். பட் இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் 4 மணி நேரம் உட்காந்து தியேட்டர்ல பாக்குறதுன்னு அது பெரிய விஷயம்ல. நாட் எவ்ரி ஒன். நீங்க வீட்டுல உட்காந்து பாஸ் பண்ணி 4 மணி நேரம் எடுத்து 4 நாள் பார்த்தாலும் நோ ப்ராப்ளம். ஆனா தியேட்டர்ல போய் நிப்பாட்டிங்களா சரி இருங்க டிக்கெட் கிழிச்சு போட்டு 8 மணிக்கு வரேன்னு முடியாதுல்ல. சோ அதனால நாட் the movie is not for everyone, but everyone should watch the movie. எஸ், எல்லாரும் ஒரு தடவை கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஐயோ இது ஸ்லோவா இருக்க முடியல, பல்ல கடிச்சிட்டு ஒரே ஒரு தடவை ஃபுல்லா முடிச்சிருங்க, அப்புறம் பேசுங்க. வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க. பண்ணலாம். மெலகா தட்டி இருப்பீங்க. ஆமா, பாருங்க ஒரு தடவை. உங்களுக்கு புரிஞ்சா பாருங்க, ஜிப்ரீஸ் புரிஞ்சா. சோ எனக்கு தெரிஞ்சு நம்ம அவ்வளவுதான் நினைக்கிறேன். நம்ம எல்லாத்தையும் பேசிட்டு நினைக்கிறேன். பட் என்னன்னா நாங்க இந்த பாட்காஸ்ட் என்னன்னா we don't want to tell you the story, we don't want to tell you the இப்படிதான் நடக்கும் அப்படிதான் நடக்கணும் இல்ல. எங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு இது சில நோட்ஸ் சில திங்ஸ் நாங்க நோட் பண்ணி நாங்க சொல்றோம். அவ்வளவுதான். சோ அவ்வளவுதான் கைஸ். எங்களுக்கு ஐ திங்க் you will support us. சொல்றேன் எனக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. பிச்சை வாங்க அந்த பீஸ். இப்ப நான் என்ன சரி கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதெல்லாம் நாங்க தப்பா பேசுறோம், இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கும் தோணுச்சுன்னா இந்த படத்தை பத்தி சொல்லுங்க. வேற எதை பத்தி பேசினாலும் சொல்லுங்க, பேசணும்னா நாங்க கண்டிப்பா சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா ட்ரை பண்றோம். சோ இது வந்து 2 seats no script. Bye bye.